நம்பிக்கை இழந்துட்டீங்களா? எல்லா மருத்துவமும் பார்த்துட்டோமே, எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டோமே, எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டோமே, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி மந்திரவாதம் பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோமே, எல்லாம் முடிந்தது, நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்கு. அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக பரிதபிக்கிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் நான் பார்த்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், இயேசு கிறிஸ்து நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் மக்களை தேடி சென்று அற்புதம் செய்து அவருடைய துக்கங்களை மாற்றினார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார். நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு போனார். இப்பவும் அந்த ஊர் இருக்கிறாரு. 2000 வருஷம் கடந்த பிறகும் அதே பெயரில் அதே ஊர் இப்பவும் இருக்கிறாரு. நான் அந்த ஊருக்கு போய் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி இருக்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்த இடத்துல. நாயின் என்று சொல்லப்பட்ட அந்த ஊரில் ஒரு விதவை. அந்த விதவை தாய்க்கு ஒரே ஒரு மகன். இப்போ கணவர் இறந்துட்டார், ஒரே பையன். அந்த பையனை வளர்த்து கொண்டு வந்தார்கள், வாலிபன் ஆகிவிட்டான். அந்த மகன்தான் அந்த விதவை தாய்க்கு எல்லாமே. அந்த மகனோடு தான் அவருடைய வாழ்க்கை. என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவன் என்னை கவனித்து கொள்வான் என்று அந்த வாலிப மகனோடு சந்தோஷமாய் வாழ்ந்தபோது திடீரென்று என்ன நேர்ந்ததோ, ஒரு வியாதி தாக்கி இருக்கலாம், ஒரு வியாதி பிரச்சனை வந்து அந்த மகன் மரித்து போய்விட்டான். அந்த வாலிபனுடைய மரணம் அந்த தாயினுடைய உள்ளத்தை மிகவும் பாதித்தது. ஒரே மகன், ஆதரவாயிருந்த மகன், ஆறுதலாயிருந்த மகன் மரித்து விட்டான். இனிமேல் அந்த தாயினுடைய எதிர்காலமே சூனியமாகிவிட்டது. இனி யார் இருக்கிறாங்க எனக்கு? இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கணும். என் ஒரே மகனை வாலிப வயசில் பறி கொடுத்து விட்டேன். இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள்? மனம் உடைந்து போனது. இழப்பினால் உண்டான ஒரு பாதிப்பு, இழப்பின் நிமித்தம் உண்டான ஒரு காயம், ஆறுதலே படுத்திருக்கவே முடியாது. அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிறார்கள். எவ்வளோ நேரம் பிணத்தை நீ வீட்டில் வைத்திருக்க முடியும்? அடக்கத்திற்காக அவனுடைய மகனை பாடையிலே கொண்டு போகிறார்கள். அந்த ஊராரில் திரளான மக்கள், என்னால் பாவம் ஒரு விதவை, ஒரே மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி திரளான மக்கள் அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வாலிபனை சுமந்து கொண்டு போகிறாங்க. அந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள். யோசித்து பாருங்க, அந்த மகள் அந்த பாடைக்கு பின்னால் தன் ஒரே மகனை இழந்து அழுது கொண்டு போகிற காயப்பட்ட ஒரு உள்ளம். கணவனை இழந்து அந்த வேதனை. ஒரு மகன் இருக்கிறான் என்று ஆறுதல் அடைந்தால் அந்த மகனும் மரித்து விட்டான். இனி என்ன செய்வது? இழப்பினால் உண்டான வேதனை, தனித்து விடப்பட்ட ஒரு வேதனை. அழுது கொண்டே வருகிறாள். அந்த ஊரில் நிறைய பேர் வந்தாங்க. யாருமே அவளுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. நீ அழாத, எனக்கு யார் இருக்கிறான்னு அழுதிருப்பாள். சொன்னாங்க, சொல்லியிருக்கணும், நாங்கள் இருக்கிறோம், நீ பயப்படாத. யாருமே அப்படி சொல்ல முன் வரவில்லை. நம்ம சிரித்தா உலகமே நம்ம கூட சேர்ந்து சிரிக்கும். ஆனால் அழுதால் தனிமையில் தான் அழ வேண்டியது வரும் என்று ஒரு சொல்லுவார்கள். அதே மாதிரி அழுது கொண்டே வருகிறாள். இயேசு அப்பொழுது அந்த ஊருக்கு வருகிறார். தன் சீஷரோடு அவர் வருகிறார். அப்பொழுது அந்த சவ ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த விதவை பெண் அழுது கொண்டே வருகிறாள். இயேசு நின்று அதை பார்க்கிறார். அந்த தாய் கண்ணீர் விட்டு புலம்பி அழுகிறதை பார்க்கிறார். இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி அந்த தாய் பக்கத்தில் போய் சொல்லுகிறார், ஸ்திரீயே அழாதே, மகளே நீ அழாதே, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உன்னுடைய கண்ணீர் என் உள்ளத்தை பாதிக்கிறது, நீ அழாதே. ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார். காயப்பட்ட அந்த உள்ளம், வேதனைப்பட்ட அந்த உள்ளம், நான் இழந்துட்டேன், கணவரை இழந்துட்டேன், மகனை இழந்துட்டேன், இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, நான் யாருக்காக வாழணும் அப்படிலாம் நினைத்து அழுத அந்த மகளை பார்த்து இயேசு சொன்னார், நீ அழாதே, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை,
அதுதான் இயேசு, அதுதான் இயேசுவனுடைய அன்பு, அதுதான் இயேசுவனுடைய மனதுருக்கம். நீ அழுகிற, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியல மகளே, அழாதே. இவர் ஆறுதலை மாத்திரம் சொல்லிட்டு இயேசு போய்விடவில்லை. ஆண்டவர் பாடையை தொட்டார். உடனே எல்லாரும் நின்றாங்க, கவனிக்கிறாங்க. யார் இவர்? ஒரு தீர்க்கதரிசி மாதிரி வந்திருக்கிறாரே, கடவுள் மாதிரி வந்திருக்கிறாரே, யார் இவர்? ஆண்டவர் அந்த வாலிபனை கையை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார். வாலிபனை எழுந்திரு. என்ன செத்து போன ஒரு பையன்கிட்ட பேசுகிறார் இவர். செத்து போன ஒரு வாலிபன், அவன் பிணம் அடக்கம் பண்ண கொண்டு போகிற அவன்கிட்ட பேசுகிறார். அவனுக்கு எப்படி கேட்கும்? எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவர் என்ன பேசுகிறார் என்று. அவர் பேசினா பிணத்துக்கு காது கேட்கும். அந்த காதில் அந்த சத்தை விழுந்துட்டான், உயிர் பெற்று எழும்பும். இயேசு சொன்னார், வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். அவனுக்குள்ளே போன உயிர் திரும்ப வந்து விட்டார். எளிமை உட்கார்ந்தான். இந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்த நன்றி சொல்லி இருப்பாள். ஆண்டவரே, என் கண்ணீரை தொடச்சிங்க, என்னை ஆறுதல் படுத்தி என் மகனையை உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டீங்களே. நீ ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் சாதாரண மனிதர் அல்ல, கடவுள் மத்தியிலே மனிதனாய் வந்திருக்கிறார். லூக்கா 7:16 சொல்றாங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். லார்ட் ஹாஸ் விசிட்டட் ஹிஸ் பீப்புள். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரால் தான் இப்படி அற்புதம் செய்ய முடியும் என்று ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த மகளை ஆறுதல் படுத்தி அந்த கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்த அதே இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய்? நீ அழாதே என் மகளே, நீ அழாதே என் மகனை, நீ அழாதே என்று ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு கணவனும் மனைவியும் பார்க்க வந்தார்கள். உங்களுக்கு என்ன காரியத்திற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவ்வளவுதான். அந்த சகோதரி ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். மிகுந்த கண்ணீர், அடக்கி கொள்ள முடியாதபடி அழுதார்கள். அந்த கணவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த மனைவனுடைய துக்கம் அவ்வளோ பெரியது. அவங்க கொஞ்ச நேரம் அழுது முடித்த பிறகு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்காக நான் ஜெபிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். திருமணமாகி இத்தனை வருஷம் ஆயிற்று, குழந்தை இல்லை. 2 முறை குழந்தை உண்டாகி கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டார். ஒவ்வொரு முறையும் நான் கருவுறும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்துவிட்டார் என்று நான் சந்தோஷப்படுவேன். சில மாதங்களிலே அந்த கரு அழிந்து விடும். 2 முறை நடந்து விட்டது. இழந்து விட்டேன். என் ஆசீர்வாதத்தை நான் இழந்து விட்டேன். இப்போ நிந்தை. எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் என்ன பாவம் செய்தாளோ, இவன் மேலே ஒரு சாபம் இருக்கிறது, அதனால தான் குழந்தையும் இல்லை, உருவாகிற குழந்தையும் அழிந்து போகிறாரு. சொந்த குடும்பம், சொந்த உறவுகள், வீட்டில் உள்ளவங்களே சொல்கிறாங்க, மனமுடைந்து போனார். துக்கம், காயப்பட்ட ஒரு உள்ளம், இருதயம் காயப்பட்ட நிலைமையில் அந்த மகள் அழுதார்கள். அந்த கணவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. அவர் தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கண்ணீர் என் இருதயத்தை உடைத்தது. நான் அந்த மகளுக்கு என்ன சொல்ல முடியும்? அவன் மேலே கை வைத்த ஆண்டவரை, இழந்து போன இந்த ஆசீர்வாதத்தை திரும்பத்தார். இந்த மகள் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பத்தார். அவருடைய கண்ணீரை துடையும், அவருடைய காயத்தை மாற்றும் ஆண்டவரை என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உம்முடைய கண்ணீரை துடைப்பார், இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார் என்று சொல்லி ஆறுதல் படித்து அனுப்பிவிட்டேன். சுமார் 1 வருட காலம் கழிந்தது. அந்த கணவனும் மனைவி என்னை பார்க்க திரும்ப வந்தார்கள். வந்தபோது அந்த மகளுடைய கையில் ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தையோடு வந்து சொன்னாங்க, இதே இடத்தில் வந்து நான் அழுதேன், நான் கண்ணீர் விட்டேன், என் நிந்தை மாறணுமே,
நான் இழந்து போயிட்டேனே ஆசீர்வாதத்தை, வேதனையோடு வந்து அழுதேன். நீங்கள் கண்ணீரோடு எனக்காக ஜெபிச்சு அனுப்புனீங்க. இப்போது சந்தோஷமாய் வந்திருக்கிற என்ன குழந்தையை ஆசீர்வதிங்க. இந்த குழந்தையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கள் என்று என் கையிலே கொடுத்தார்கள். அந்த சகோதரியின் முகத்தில் வந்த சந்தோஷம் இருக்கிறதே, அளவிட முடியாத சந்தோஷம். அப்படித்தான் இந்த விதவை தாயும் மகிழ்ந்திருப்பாள். என் மகனை இயேசு திரும்ப தந்து விட்டார் என்று. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஆறுதலின் தேவனாக அவர் வந்தார். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். என் மகளை நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன் இயேசு. அவரால் எப்படி ஆறுதல் படுத்த முடிகிறது, அவரால் எப்படி அற்புதம் செய்ய முடிகிறது? ஏன் தெரியுமா? சிலுவையிலே நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று 1 பேதுரு 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களையும் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்தார். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக, உங்களுக்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உடைய கண்ணீரை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார். சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, குற்றம் சொல்லப்பட்டு, அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி அந்த சிலுவையிலே தொங்கும்படி செய்தார்கள். அத்தனையும் அவர் சகித்தார். உங்களுக்காக எனக்காக பாடுகளை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவரால் நமக்கு அற்புதம் செய்ய முடிகிறது. நமக்காக நம்முடைய இடத்தில் அவர் சிலுவையில் மரித்ததினால பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்து முடித்ததினால அவரால் தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும். அவரால் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க எதையும் கேட்கவில்லை. நீ விசுவாசித்தால் போதும். உன் இருதயத்தில் என்னை விசுவாசித்து நீ என்னை சொந்தமாக்கி கொண்டால் போதும். அவ்வளவுதான். விசுவாசத்தோடு கூப்பிட்டு அவனுக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இதோ உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சிலுவையில் நமக்காக நொறுக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். சிலுவை மரணத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? செத்துப்போன ஒருவரை எதுக்கு கடவுளாக நம்ப வேண்டும்? அதனால் பிரயோஜனம் இல்லை. அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் இந்த அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கு இப்போ அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களை ஆறுதல் படுத்தும்படி அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இயேசுக்கு முன்னால் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். இல்லை எனக்கு அதெல்லாம் பழக்கலை, முழங்கால் படியிட முடியாது, உட்கார்ந்தே நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். இயேசுவே, எனக்கு ஆறுதல் தருகிற தேவனே, சகலவிதமான ஆறுதலின் தேவனே, காயப்பட்ட உள்ளத்தோட வேதனையோடு உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். என் காயங்களை மாற்றணும், எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும். ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நன்மைக்காக ஜெபிக்க போகிறோம்.
முதலாவது எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். என் பாவ மன்னிப்பு எனக்கு வேணும். இந்த குற்ற மனசாட்சி என்னை விட்டு மாறணும். இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாவம் என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவும். ஜெபம் பண்ணுங்க சகோதரனை, ஜெபம் பண்ணுங்க சகோதரி. இயேசுவே என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவும். இயேசுவே, என் உள்ளத்திலே நீர் வாரும். இயேசுவே, என் பாவங்களை சிலுவையில் சுமந்தீரே. என் பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரே. என் பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என் இருதயத்தை கழுவும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, எனக்குள்ள நீங்க வாங்க. இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தாங்க. இயேசுவே கோப்பிடுங்க. இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, விடுதலை கொடுங்க. இயேசுவே, மன்னிங்க. ஜெபிக்க இயேசுடைய வல்லமை இறங்குகிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குகிறாரு. ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறாரு. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறாரு. குற்ற மனசாட்சியை மாற்றுகிறாரு. இப்பொழுது உங்களுடைய இருதயம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறது. அவரால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றும் இல்லை. அவரால் நீக்க முடியாத பாவம் ஒன்றும் இல்லை. அவரால் விடுவிக்க முடியாத பாவத்தின் வல்லமை எதுவும் இல்லை. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களை கழுவுகிறது. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, விடுதலை தாங்க. ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை பலமாய் உங்கள் மேலே இறங்கி அவருடைய இரத்தத்தின் வல்லமை விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் நீர் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை துதிங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. அநேகர் இன்னைக்கு விடுதலை அடைகிறீர்கள். பாவ வல்லமையிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். குடி பழக்கத்திலிருந்து விடுதலை, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை, பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இன்றைக்கு குற்ற மனசாட்சி மாற்றப்படுகிறது. இதோடைய இரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்குகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. அதற்காக நன்றி. நீ தொடுகிறதற்காக நன்றி. வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, இயேசுவே, என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என் இருதயத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாவங்களை என்னை விட்டு விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க அவருடைய பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளுகிறது. அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிற சந்தோஷம் உள்ளத்தில் வந்து விட்டார். பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. சுகத்திற்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. அநேகருடைய இருதயம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். இயேசுவை கூப்பிட்டதனால் உங்களுடைய இருதயம் புது இருதயமாய் மாற்றப்பட்டு இருக்கிறார். இனி பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு இயேசு எல்லாவற்றையும் புதிதாக்கி விட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. அமிர்தபாய் என்கிற மகள், என் பாவத்தை மன்னிக்கணும், இந்த பாவம் என்னை விட்டு விலகணும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்கணும்னு ஜெபித்தீர்கள்.
இப்போ அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கினார். எதை விட முடியாதுன்னு நினைத்தையோ மகளே, அந்த பாவக்கட்டு அறுக்கப்பட்டது. இயேசு புது இருதயத்தை தந்து விட்டார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்து. அமிர்தபா இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவருடைய இரத்தத்தின் வல்லமை உன்னை கழுவி இருக்கிறது. சமாதானம் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. விசுவாசம், விசுவாசம் என்கிற ஒரு தகப்பனார் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இத்தனை பாவங்கள் என்னை தொடர்ந்து வருகிறது. இந்த பாவத்தின் கட்டு அறுக்கப்பட்டு எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிச்சிங்க. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவினது, விடுதலை கொடுத்து விட்டார். இப்போ ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்திருக்கிறது. இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள். எனக்கு கொடுத்த இந்த விடுதலைக்காக, எனக்கு இந்த மன்னிப்புக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சகோதரர் வெங்கடேஷ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இன்றைக்கு பேசினார். என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தீர்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லம் உங்கள் மேலே இறங்கினார். ஆண்டவர் இப்பொழுது அந்த பாவத்தின் பாரத்தை உங்களை விட்டு மாற்றினார். இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த பாவ சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இனிமேல் அந்த உணர்வுகள் மாற்றப்பட்டு ஒரு புதிய இருதயம், புதிய உணர்வுகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இனி பழையவைகள் உங்களை தொடர்ந்து வராது. நான் சகலத்தை புதிதாக்கினேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்து வியாதி உள்ளவர்கள், வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எந்தெந்த இடத்துல வியாதி சுகம் வேண்டுமோ கை வைங்க. இருதயத்தில் சுகம் வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. லங்ஸில் சுகம் வேணும்னா லங்ஸ் இருக்கிற பகுதியில் கை வைங்க. உங்களுடைய கிட்னியில் ப்ராப்ளம்னா அந்த இடத்துல கை வைங்க. எந்தெந்த இடத்துல வியாதிகள், வலிகள், வேதனை இருக்கிற ஒரு கட்டி இருக்கிற இடத்துல கை வைங்க. உங்கள் வீட்டில் வியாதிப்பட்ட யாராவது இருந்தால் அவங்க மேலே கை வைங்க. குழந்தைகள் வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைங்க. உங்களுடைய கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் யாருக்கு வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே தொடுங்க, குணமாக்குங்கன்னு ஜெபிங்க. இதோ இயேசுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறாரு. ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே எனக்கு சுகம் தாங்க, இயேசுவே விடுதலை தாங்க, இயேசுவே மனதுருக்கமுள்ள தேவனே, ஆறுதல் படுத்துகிற தேவனே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, கோப்படுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என் குழந்தையை தொடும், இயேசுவே என் மனைவியை குணமாக்கும், என் கணவரை குணமாக்கும், இயேசுவே இந்த பரம்பரை வியாதி எங்களை விட்டு விலகட்டும், இயேசுவே இந்த வியாதியின் வேதனை மாறட்டும், மாறட்டும், என்னை தொடும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஏதோ இயேசுடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. வீடுகளுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வல்லமை இறங்குகிறது நான் பார்க்கிறேன். இப்பொழுது படுக்கையில் இருக்கிறவர்களுடைய கால்கள், கைகள் பலன் கொள்ளுகிறது. என் பயன்படுத்த முடியாத கால்கள், பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. எழும்பின் நடமகனே, எழும்பின் நடமகளே, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. எழும்பின் நடங்க. கால்கள் பலன் கொள்ளுகிறது. முழங்காலில் இருக்கிற வீக்கங்கள் மறைகிறது. அந்த பாதிக்கப்பட்ட முழங்கால்கள், புதிய எலும்புகள் உருவாகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகிறது. கைகளை பயன்படுத்த முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். வாத வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். முடக்குவாத நோய்கள் மறைகிறது. ஆர்த்தரைட்டிஸ் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். எல்லா ஜாயிண்டிலே காணப்படுகிற வலிகளும் மறைவதாக. பாதத்திலே காணப்படுகிற வலிகள் மறைவதாக. மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எழும்பி நட, எழும்பி நட. ஆஸ்பத்திரியில் இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். அந்த மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில்.
செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். தலையிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்பிலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் விலகட்டும் இப்பொழுது. பயன்படுத்த முடியாத கைகள் சுகம் அடையட்டும். பாதிக்கப்பட்ட இருதயம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். புதிய இருதயமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட கல்லீரலை தொடுவீராக, அது புதிதாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே லங்ஸை தொடுவீராக. இந்த ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இந்த நுரையீரல் புதிதாய் மாறட்டும். ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே வயிற்று பகுதியிலே வல்லமை இறங்கட்டும். வயிற்று புண்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்சர் வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவதாக. பயன்படுத்த முடியாத கால்களுக்குள்ளே சுகம் வரட்டும் இப்பொழுது. சிறுநீரகத்தை தொடுவீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை தொடுகிறது, தொடுகிறது. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். என்னை தொடுகிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை அநேகருக்குள்ளே பாய்ந்து வருகிறாரு. இப்பொழுது விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஆண்டவருடைய பலத்த வல்லமை இறங்குகிறது. வியாதிப்பட்ட குழந்தைகள் சுகம் அடைகிறார்கள். எழும்பி நடக்க வையுங்கள் இயேசுவின் நாமத்தில். இந்த குழந்தையினுடைய கால்கள் பலன் கொள்ளுகிறது. அந்த குழந்தையினுடைய இருதயம் பொது இருதயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். இந்த ஃபிட்ஸ் வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இழுப்பு நோய்கள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகிறது. ஆண்டவர் தொடுகிறதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறணும். தடைகள் நீங்கி திருமண காரியம் வாய்க்கணும். பிஸ்னஸ் காரியம் வாய்க்கணும். வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கணும். வேலைக்கான வழி திறக்கப்படணும். எல்லா தடைகள் நீங்கணும்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தடைகள் மாறுகிறது. அநேகர் தடையினால் மன சோர்ந்து போயிருக்கிறீங்க. அந்த தடைகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். கர்ப்பத்தின் ஆசீர்வாத தடைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வியாபார தடைகள் மாறுகிறது. வேலைக்கான தடைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். அவைகள் வாய்க்கிறது. அவைகள் வாய்ப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய கரம் அந்த அற்புதத்தை செய்துவிட்டதற்காய் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அப்படியே வலதுகரம் வைத்துங்க. அப்படியே வலதுகரம் வைத்து, இயேசுவே என்னை தொட்டதற்காய் நன்றி. எங்களுக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி. நன்றின்னு சொல்லுங்க. வனிதா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே வனிதா, உன் கர்ப்பப்பையிலே உண்டான அந்த வேதனையும் பிரச்சனையும் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல வேதனை அனுபவிக்கிற மகள், இயேசுவுடைய தழும்புள்ள கரம் குணமாக்கி உன் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி நார்மல் ஆக்குகிறது. இந்த நாள் முதல் மாற்றம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவுக்கு நன்றி சொல்லு மகளே. ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ரத்தினம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ரத்தினம், உங்களுடைய கழுத்தின் பின்பகுதியில், உங்களுடைய கழுத்தை பின்பகுதியில் உள்ள நரம்பில், அந்த எலும்பில் பாதிப்பு, கழுத்து கூட திருப்ப முடியாத வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு குணமாக்கிட்டு உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு குணமாக்கினார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஏஞ்சல் என்கிற ஒரு மகளுக்காக ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க. அந்த குழந்தையின் மீது இயேசுவின் கரம் வைக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு வினோதமான நோய், அதனால நீங்கள் மனம் துக்கப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இது சுகமாக்க முடியாதென்று மருத்துவர்கள் சொன்னாலும் இயேசுவின் தழும்புகளால் உங்களுடைய குழந்தை சுகம் அடைகிறாரு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இப்பொழுது. நன்றி. மைத்திலி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே மைத்திலி, இயேசுடைய வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது. உன் சரீரத்தில் உண்டான அந்த வியாதியின் வேதனை, ஒரு காந்தல், ஒரு எரிவு, நெருப்பு பற்றி எரிவதை போல உண்டாகிற காந்தல்,
அந்த வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை நீ பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. வத்சலா என்கிற ஒரு மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்ட மகளே, உன் சரீரத்தில் வந்திருக்கிற கட்டியை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். இன்றைக்கோடு அது மறைகிறது. நீ அதை குறித்த மரண பயத்தோடு இருந்தாய், இன்றைக்கு உனக்கு விடுதலை. கட்டிகள் உள்ளவர்கள் அந்தந்த இடத்துல கை வைங்க. இப்பொழுது பொல்லாத கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டிபி கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கழுத்திலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து கரைந்து இல்லாமல் போவதாக. தலை முதல் கால் வரை விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சத்துருவை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதிகள் விலகட்டும். இப்பொழுதே மரணத்தை கொண்டு வரும்படி போராடுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். பிளட் கேன்சர் மறையட்டும். அந்த இரத்தத்துக்குள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே இந்த கேன்சர் வியாதி மறைந்து பூரண சுகம் உண்டாகட்டும். உம்முடைய கரம் தொட்டதற்காக நன்றி. நீ கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தவறாமல் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.